ஓட்டுக்காக இப்படி வேஷம் போட்டு வந்திருக்காங்களா? போங்கடா போடுங்க. இந்த மாதிரி நேரத்துல நாம தாண்டா உஷாரா இருக்கணும். வாக்கு எல்லாத்தையும் என்ன போறோம். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 2 பேர் உள்ள வாங்க. இது வரைக்கும் நாங்க எண்ணுனதுல சிந்தாமணி முன்னிலையில இருக்காங்க. அக்கா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. மீனா நீ ஒன்னும் பயப்படாத. இன்னும் எண்ண வேண்டிய ஓட்டு நிறைய இருக்கு. இப்போதைக்கு சிந்தாமணி மீனாவை விட 28 வாக்கு வித்தியாசத்துல முன்னிலையில இருக்காங்க. சாரி, ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. இன்னும் நாங்க கவுண்டிங்க முடிக்கல. கடைசி கட்ட வாக்கு எண்ணிக்கையும் முடிஞ்சிருச்சு. சிந்தாமணியை விட 12 ஓட்டு அதிகமா பெற்று பூ வியாபாரி சங்கம் தலைவியாக மீனா வெற்றி பெற்றிருக்காங்க. சூப்பர் மீனா, தலைவி மீனா வாழ்க. நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க. மீனா அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கா. நான் இப்போ பெருமையா சொல்லிப்பேன், ஒரு சங்க தலைவியோட மாமனார்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, நம்ம வீட்டு மருமக ஜெயிச்சிட்டால. மீனா எப்படி ஜெயிச்சா? அவங்க ஏதாச்சும் ஏமாத்து வேலை பண்ணிருப்பாங்கடா. அதெல்லாம் உன் ஃப்ரெண்டு சிந்தாமணிக்கு தான் வரும். மீனா நேர்மையா அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கா. பெரியம்மா, மீனா உங்க மருமகன் சொல்றதுக்கு நீங்க பெருமைப்படணும். மாமா, இந்த வீட்டுல உங்களோட சப்போர்ட் அக்காவுக்கு இருக்கிறதுனால தான் அக்காவால இவ்வளவு சாதிக்க முடியுது. மீனா ஜெயிக்கணும்னு வேலை பார்த்தவங்களை விட அவ தோக்கணும்னு சில பேர் எக்கச்சக்கமா வேலை பார்த்தாங்க. ஆனா அத்தனை சோதனையும் அக்கா தாண்டி ஜெயிச்சிட்டாங்க. என்னாச்சு ஆண்டி, ஏன் இப்படி தனியா உட்காந்து இருக்கீங்க? நான் தான் தோத்து போயிட்டேன்ல, அதான் கூட இருந்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. நான் இது வரைக்கும் எதுலயுமே தோத்து போனதே இல்ல. முதல் தடவை தோத்து போய் உட்கார்ந்துருக்கேன். மீனா எப்படி ஆண்டி ஜெயிச்சா? அதான் அவ புருஷன்னு ஒருத்தன் கூட இருக்கான்ல, அவனாலதான்.